ஹாய் ஹலோ வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாச்சு ஹாய் ஹலோ வணக்கம்னு சொல்லியவும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்டுக்கிட்டீங்க, ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இவ்வளோ நாள் நான் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. எப்படினாலும் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக 1 மந்த் ஆக போகுது நான் வீடியோ போட்டேவும். ஏன் வீடியோ போடல நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, அக்கா ஏன் ஃபுல் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க, போடுங்கன்னு சொல்லிட்டு. நிஜமாக சொல்லணும்னா நிறைய வீடியோ இருக்குது. அதெல்லாம் நான் கண்டிப்பாக இதுக்கு அடுத்து நான் 1 by 1 இறக்குறேன். இப்போ நம்ம என்னக்காக வீடியோ போடலைன்றதை ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். உடல் பொருள் உயிரே நீ உன்னை சேரவா, விடியும் வரையில் உன்னை தாளாட்டவா, நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதி. வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்க, நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, ஏன்க்கா நீங்கள் வீடியோ போடல அப்படின்னு சொல்லி கேட்டீங்க, ஏன்க்கா ஃபுல் வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்ஸ்டாவில் வந்து ஏன்க்கா அதிகமாக நான் ரீல்ஸே பண்ண மாட்டேங்க, ஏன்க்கா இதுக்கப்புறம் நீங்கள் யூடியூபுக்குள்ளே வர மாட்டீங்களா. அப்புறம் நிறைய பேர் வந்து எது ஹெல்த் இஷ்யூஸா. நேற்று நான் இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். ஸோ பிளான் போட்டது மாதிரி போட்டிருந்தேன். அதனால் ஹெல்த் இஷ்யூஸாக நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலாம் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லா கொஸ்டின்ஸுக்குமே இந்த இதெல்லாம் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்க, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், 1 மந்த்தாக இவ்வளோ கேப்பு என் சேனலை விட்டதே கிடையாது. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. ஏன் வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னாக்க, நிறையா நாள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது ரொட்டீனாக. மைண்டும் கொஞ்சம் அப்செட்டாக இருந்துச்சு. எதுவுமே பேசவே இல்லை. எப்படி சொல்கிறதுனா, எப்படி இந்த இதை மூவ் பண்ணி நம்ம போவோன்னே, எப்படி நம்ம இதை மூவ் பண்ணி போக போகிறோன்னே எனக்கு தெரியல. நிஜமாக சொல்லணும்னா அதுதான் உண்மை. நிறைய கஷ்டமாகவும் இருக்குது, நிறைய சந்தோஷமும் இருக்கும். ஆனால் இந்த லைஃப்குள்ளே நம்ம வாழவே முடியாதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன் வீடியோ போல நிறைய பேர் கொஸ்டினோட வச்சுருந்தீங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்குலாம் நான் ஒரு ஆன்சர் பண்ணுறேன். இதுக்கு இடையில நான் ஒரு சின்ன வீடியோ ஆட் பண்ணுறேன், போய் பார்த்துட்டு வாங்க. நான் இதே வீடியோ ஒரு கரெக்டாக அந்த 1 வீக் முன்னாடி எடுத்த வீடியோ. ஸோ அது அந்த வீடியோ எடுக்கிறப்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வீடியோ எடுக்கவே இல்லை. நான் பயந்துக்கிட்டு வெளியே ஓடிட்டேன். அது எதனால் பயந்தேன், என்ன விஷயன்றதை நான் வீடியோ போடுறேன். அதில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் இதில் வந்து அடுத்து என்ன நடந்துச்சுன்றதை சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. நம்ம போட்டிருந்த இப்போ சில வீடியோ வந்து கொஞ்சம் ஓரளவு பர்த்டேலேருந்து சரி, அந்த சர்ப்ரைஸ் கொடுத்த வீடியோ வந்து அழுததில் எமோஷ்னலில் நிறைய பேர் நிறைய விதமான கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் கண்டிப்பாக போடணும்னு நினச்சேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். உதயாவோட வீடியோவுக்கு வந்து எல்லாருமே அழுதுருந்தோம். அதில் வந்து நிறைய பேர் கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருந்துச்சு. நேற்று நான் போய் பார்த்து மாறன் படம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஸோ அதில் எங்கள் லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்கள் அதில் வந்து லிங்க் ஆச்சு. ஸோ அதனால் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணேன். இதை தாண்டியும் ஏன் நம்ம அந்த அளவுக்கு அழுக வேண்டியது இல்லை அப்படின்ற மாதிரி சில கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஆனால் நிறைய பேர் வந்து என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமா இவ்வளோ நாள் கழிச்சு அந்த பிள்ளைக்கு பார்க்குறப்ப எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, அண்ணன் அவங்க கூட தான் இருப்பாங்க, நீங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பெரிய 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதை தாண்டியும் அந்த கமெண்ட்ஸில் சில கமெண்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு. நிறைய பேர் வந்து அக்கா நாங்களும் சிங்கிள் பேரண்ட் தாங்க்கா அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அதில் வந்து நான் நிறைய ஃபீல் பண்ணேன். நிறைய பேர் வந்து அது அழுகிற மாதிரி இடங்கள் நிறைய பேர் நிறைய விதமாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் அவங்கள நினச்சி அழுகிறப்ப நாங்கள் எங்கள் வீட்டில் இழந்தவங்கள நினச்சி நாங்கள் ரொம்ப ஃபீல் ஆகிட்டோம்க்கா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, உதயா இருக்கிறந்தட்டிக்கு உதயாவுக்கு நான் ஒரு பொண்ணு மாதிரி தான். நிறைய அந்த சூதுவினையும் நம்ம அந்த அப்படி நல்லது கெட்டது எந்த விஷயத்துக்குள்ளேயும் நான் போகவே மாட்டேன். அது வந்து சும்மா நார்மலாக எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நாங்கள் சம்பாதிக்கிற காசு சிக்கனம் பண்ணி நாங்கள் என் குடும்பத்தை ஓட்டுற அளவுக்கும் என்ன பண்ணணுமோ அந்த விஷயங்களில் நான் இன்வால்வ் ஆவேனே தவிர, மற்றபடி வந்து நம்ம இந்த எப்படி சொல்கிறதுனா, அவன் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுருந்தா எப்படி வச்சுருப்பான், நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு பொம்பளை பிள்ளைய பிறந்திருக்கு, அந்த பொம்பளை பிள்ளைய நம்ம எப்படி வச்சுக்கணுமோ அந்த மாதிரி தான் நீ உதயா பார்த்துக்கிட்டான். நிஜமாக சொல்கிறேன், மனசார சொல்கிறேன். நான் எங்கள் அம்மா அப்பா அவங்க வீட்டில் இருந்ததை விட
உதயா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா கிட்ட கூட கை நீட்டி அப்பா இது வேணும்னு கேட்டேன்னாக்க போறே அடியவா அடிக்கவா அப்படின்னு சொல்லுவாரு. தேவையில்லாம அதை வாங்கி வேஸ்ட் பண்றதுக்கா அதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா உதயா வந்து அப்படி கிடையாது. உனக்கு என்ன வேணும், என்ன வேணுமோ வாங்கிக்கோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு கூட நான் எடுப்பேன்ல 2000-3000 கூட நீ எடுத்துக்கோ, உனக்கு பிடிச்சது நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த அளவுக்கு ட்ரெஸ் எடுக்க மாட்டான். சும்மா 400-500 அந்த மாதிரி சட்டைகளை மட்டும் பறிக்கிட்டு வருவான். ஸோ அந்த மாதிரி கூட சொல்லலாம். அப்பா இடத்துல அப்பாவா இருந்திருக்கான். ஃப்ரெண்ட் இடத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா உதயா கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ லிங்க்ல இருக்கேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கூட எந்த ஃப்ரெண்ட்ஸ்டையுமே நான் பேசினதே கிடையாது. எந்த ஃப்ரெண்ட்ஸுமே என்கிட்ட வந்து லிங்க்ல இருந்ததே கிடையாது. உதயா கூட உதயாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரே ஒரு அண்ணாட்ட மட்டும் பேசுவான். ஆனால் நான் வந்து உதயா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் வந்து எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் என் பக்கத்தில் வச்சுக்கிட்டதும் கிடையாது. எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நான் பேசினதும் கிடையாது. எல்லாமே எனக்கு உதயாவாகவே இருந்துருவான். அவங்ககிட்டே நான் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன். அவங்ககிட்டே வந்து ஒரு அண்ணன் அந்த 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 சொல்லுவாங்க பிரதர் பாண்டிங்னா எப்படி நம்ம தூக்கி விளையாடுறது, தூக்கி போட்டு இருக்கிறது, அப்புறம் அந்த சின்ன சின்ன விளையாட்டு, நாங்கள் அழுகுத்தனமான விளையாட்டுலாம் சின்ன சின்ன விளையாட்டு விளையாண்டுவோம். சும்மா போய் எங்கள் அத்தையை கிச்சு காட்டுறது, காதுக்குள்ளே கையை விடுறது, நோண்டிக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதெல்லாம் பண்ணுவேன். எங்கள் அண்ணங்கிட்டே அந்த மாதிரி நான் விளையாடுவேன் சின்ன பிள்ளையில. ராஜேஷ்டே இப்பயுமே விளையாடுவேன். ஆனால் சின்ன பிள்ளைங்கள நம்ம எப்படி மேலே ஏறி உருண்டு பிறண்டு அடித்து தலங்காணியை வச்சு எரிஞ்சு போடாங்கட்டு அப்படின்லாம் சொல்லி எல்லாம் விளையாடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நான் வந்து உதயா கிட்ட விளையாண்டுருக்கேன். அந்த இடத்துலையும் அவன் இருந்திருக்கான். அப்புறம் என்னைய வந்து அவன் வந்து கேர் பண்ணுறதுல வந்து ஒரு பேரண்ட்ஸாக இருந்திருக்கான். ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்துட்டு ஒரு 2.5 வருஷம் அவன் கூட இருந்திருக்கேன். அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷம் லவ் பண்ணிருக்கேன். 3 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். 3 வருஷமே எங்களோட லவ் தான் இருந்துச்சு அதில். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு அப்படிலாம் கிடையாது. அவன் வந்து சொல்லப்போனால் அவன் லைஃப்பில் அவன் வாழவே இல்லை. அதுதான் என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால் வந்து அவன் வந்து எப்படி சொல்கிறதுன்னா அந்த 2 வருஷமும் என்னை வந்து கேர் பண்ணி அவனோட பொண்ணு மாதிரி பார்த்ததுனால எனக்கு வந்து மற்ற எந்த விஷயமே ஃப்ரெண்டு சர்க்கிளாக இருக்கட்டும், அவங்ககிட்ட பேசுறதா இருக்கட்டும், யார்ட்டையுமே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் ஃபோன் பேசுறதுனால எனக்கு இருச்சலாக இருக்கும். உதயாமே ஃபோன் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல்டில் கூட இருந்தான். அப்போல்லாம் தயவுசெய்து ஃபோனை கொண்டு அங்கே போயிடு, முன்னாடி ஃபோன் பேசாத, ஃபோனையே கொண்டுட்டு வராத அப்படின்னு யாராவது ஃபோன் போட்டால் எனக்கு எரிச்சலாக தான் இருக்கும். ஐயோ ஃபோன் விட்டா பேசணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ என்னோட ஃப்ரெண்டு சர்க்கிள் பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே நான் ஒரு ஆள் தான். எனக்கு வந்து எல்லாருமே வேணும். அதனால வந்து எல்லாருக்கூடையும் நான் வந்து பேசி ஃப்ரெண்டாகி இப்போ வந்து மதுரை வந்தோன்னா சரி நமக்கு அக்கா இருக்குது, சுமதி அக்கா இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்கேன்றதை தாண்டியும் மதுரை வந்தால் எல்லாரும் என்னைய பார்த்துட்டாலும் போகணும்னு நான் நினைப்பேன். ஸோ அதே மாதிரி தான் யார் வந்தாலுமே எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நான் மதுரை வந்திருக்கேப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நானும் ஸ்டோரியை பார்த்தோன்னே அவங்களே சொல்லாட்டியாலும் ஃபோன் போட்டு என்ன மதுரை வந்திருக்கீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்பேன். ஸோ அவங்க கூட போய் கொஞ்சம் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டாரு பேசிட்டு வரணும்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து என்னோட ஃப்ரெண்டு சர்க்கிள்லாம் ஓரளவு நான் வளர்த்து வச்சிருக்கேன். இது ஏன் நான் சொல்றேன்னா எப்படி சொல்றதுன்னா ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். யாரை நம்பியும் நம்ம இருக்க வேணான்றதுக்கு என் வாழ்க்கை வந்து ஒரு பெரிய உதாரணம்னு சொல்லுவேன். அதுக்காக வந்து நான் உதயா நம்பி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உதயா நம்பி தான் இருந்தேன். உதயா நம்பி மட்டும்தான் அந்த லைஃபுக்குள்ள வந்தேன். ஆனால் அவன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் என்னோட வாழ்க்கையை நான் ரன் பண்ணி போறேன்றதுக்கு மெயின் காரணம் என் பிள்ளை ஒன்று இருக்கு. ஏன் உதயா பேரை வச்சு நீ வந்து இவ்வளோ பண்ற இவ்வளோ பேசுற அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இப்போ எனக்கு ஷாம் இல்லாட்டினா நான் உதயா பேரை வந்து நான் சொல்லணும் யூஸ் பண்ணணும் எதுவுமே கிடையாது. இப்போ ஷாம் இருக்கிறதுனால உதயாங்க அம்மாலேருந்து உதயாங்க அக்காலேருந்து எல்லாருமே எனக்கு வேணும். என் பிள்ளைக்கு வேணுன்றதுனால எனக்கும் வேணும், என் பிள்ளைக்கு வேணும். உதயா இடத்துல உதயா சொந்தம்ன்றது அவனுக்கு கண்டிப்பா ஷாமுக்கு வேணும். அதனால வந்து உதயான்ற பேர் வந்து என் பேரை விட்டு போகவே போகாது. ஸோ அதுக்காக மட்டும்தான் நீங்க உதயான்ற பேரை கூட ஷாமுக்கு வந்து உதயா ஷாம்னு வச்சிருக்கேன். உதயான்ற பேர் வந்து மறையக்கூடாதுன்றதுக்காக இந்த விஷயத்த நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த உதயா பத்தி பேசி அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் கமெண்ட்ல வந்துச்சுன்னா நான் சொல்றேன். உதயா பத்தி பேசுறதுக்கான 100% உரிமை எனக்கு இருக்கு. அவங்க கூட வாழ்ந்திருக்கு, அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையை இப்போ என் கையில் வச்சு நான் வளர்க்குறேன். அதை தாண்டியும் உதயாவோட ரிலேஷன், உதயாவோட அம்மா அப்பா உதயாவோட அம்மா அக்கா அவங்க ஃபேமிலி, இவங்க உதயாவோட ஃபேமிலி எல்லாமே வந்து ஷாமுக்கு வேணும்.
ஸோ அதனால் வந்து எல்லாத்தையுமே நான் டச்சில் தான் வச்சுருக்கேன். எல்லாருமே வந்து ஷாம்புக்கு வேணுன்றதை நான் மைண்ட் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் நான் இந்த விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம், ஏன் நீ அவ்வளோ தூரம் அழுதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சில பேர் வந்து அது இதெல்லாம் ஓவர் ஆக்டிங் அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்துருந்துச்சு. நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 வருஷமாக அவன் இறந்து 4 வருஷம் ஆச்சு. இப்போ 5வது வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த பிப்ரவரி வந்துச்சுன்னா 5. ஸோ இந்த 4 வருஷமும் நான் அவனை பார்க்கவே இல்லை, பேசவே இல்லை. கனவுல வந்து ஒரு சில டைம் கனவுல வருவான். வந்தாலும் ரொம்ப அதிகமாக பேசுகிற மாதிரியெல்லாம் வராது. சும்மா நார்மலாக கூட இருக்க மாதிரி, வர்ற மாதிரி, போகிற மாதிரி, இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதனால வந்து மேக்ஸிமம் வந்து எனக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன ஃபீல் மாதிரி ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை. ஷாமு வந்து அத்தை வீட்டில் இருக்கா, அதனால வந்து நான் மட்டும்தான் இருக்கேன். அதனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு விஷயம் தான், இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் நான் சொல்ல வந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு அந்த வீடியோ பார்த்ததுனால எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு, ரொம்ப அழுகு வந்துருச்சு. ஸோ இது யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். இதுக்கடுத்து நான் அப்புறம் பேசுகிறேன். பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிஜமாக சொல்லணும்னா ரொம்ப பயமாயிருச்சு அந்த இடத்துல. நானாக அப்படி உட்காந்து தனியாக பேசிக்கிறப்ப என்னையே அறியாமல் நான் பயந்த ஒரு நாள்னு சொன்னால் இந்த வீட்டில் அன்னைக்கு தான். இப்படி கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கடுத்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோலாம் 1 by 1 எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் என்னையே அறியாமல் அந்த பயம் கொடுத்துருச்சு. இறங்கி திரும்ப ஓடி போய் பக்கத்து வீட்டில் போய் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலை. பக்கத்து வீட்டில் போய் உட்காந்துருந்துட்டு அந்த வீடியோ போய் காமிச்சு உட்காந்து அப்படி வீடியோ எடுத்துக்கிறீங்களே எனக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சுக்கா. அதனால தான் போட்டுட்டு வந்துட்டேன் கவனம். அப்புறம் என்னை சத்த மாட்டாங்க. தனியாக ஒத்தையில் உட்காந்துருக்கப்போ இப்படியெல்லாம் பேசக்கூடாது, வைக்கக்கூடாது, இப்படி பேசினேன்னா அப்படி தான் இருக்கும், ஏதாவது ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம், அப்புறம் அழுக ஆரம்பிச்சிடுவோம், ஏதோ ஒரு மன உளைச்சல்னா என்ன பண்ண முடியும், அதனால நீ இதுக்கப்புறம் தனியாக உட்காந்து இப்படி வீடியோ எடுக்காதுன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் யூசேஜ் வந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் அதிகமாக நான் சொல்லலை, இறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டேன், 3 வேளை சாப்பிட்டேன், ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தினால எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு. எப்படின்னு கேட்டேன்னா எனக்கே பயம் கொடுத்துருச்சு. இப்போலாம் நான் கரெக்டாக டைம் எடுத்து 3 வேளை சாப்பிட்ருவேன். இந்த 3 நாள் தான், இந்த இடையில இந்த 3 நாள் தான், இந்த 3 நாளுக்கு முன்னாடி தான் அந்த விஷயம் நடந்துச்சு. இப்போ கரெக்டாக 3 வேளை சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு உடம்பு பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் நான் அவ்வளோ என்னைய நினச்சி பயப்பட ஆரம்பிச்சுன்னா, நிஜமாக சொல்லணும்னா நமக்கு வந்து உசுறு பயம் கொடுக்கும்ல, அது மாதிரி இருந்துச்சு. எனக்கு இப்படி இருந்ததே கிடையாது. படுத்து கிடந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எந்திரிச்சோடனே அப்படியே தலை சுற்றும், அப்படியே எங்கேயோ சுற்றி இப்படி போய் வர மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் அங்கிட்ட அலைஞ்சிட்டு வந்து படுத்தோடனே அப்படி ஒரு மாதிரி தலை சுற்றுது, நடந்துக்கிட்டே இருக்கையில் தலை சுற்றுது. எனக்கு பயம் கொடுத்துருச்சு. ஒரு டைம் ஒரு நாள் இருந்தால் பரவாயில்ல, சரி உடம்பு சரியில்லை நமக்கு அப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 2 நாள் அப்போ இல்லை, அதுவும் இல்லை, எனக்கு ஒரு 3-4 நாளாக எனக்கு தலை சுற்றிக்கிட்டே இருக்குது. எந்திரிச்சோன்னா தலை சுற்றிக்கிட்டே இருக்கும், படுத்துனா தலை சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியே ரெகுலராக இருக்க எனக்கு ரொம்ப பயம் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். பாலாவும் கீர்த்தியும் தான் கூப்பிட்டு போய் பார்க்குறப்ப சாப்பிடாம இருந்ததுனால தான் சொல்லிட்டு ஒரு குளுக்கோஸ் போட்டுட்டு ஊசி இன்ஜெக்ஷன் 2 போட்டாங்க. அதுக்கப்புறம் டேப்லெட் கொடுத்தாங்க. எல்லாமே சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நார்மல் ஆச்சு. அப்பயும் நார்மல் ஆகலை. அங்கே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துமே நான் நைட்டு ஃபுல்லாக தலை சுற்றுது. மறுநாள் ஃபுல்லாக ஒரு மதியம் வரைக்கும் அந்த தலை சுற்றல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ நான் 3 வேளையும் கரெக்டாக சாப்பிட ஆரம்பிச்சேன்னா என்னையே மீறி நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். இனிமேல் சாப்பிட்டா தானே நமக்கு உசுருன்ற மாதிரி. ஏன்னா நான் நல்லா இருந்தால் தான் ஷாமை பார்த்துக்க முடியும். அந்த ஒரு எண்ணம் வச்சுட்டு, ஐயோ நம்ம சாமி யார் பாப்பா, நம்ம ஸ்கூல் கூட போனோம்னாக்க நமக்கு கிறுக்குன்னு வந்துச்சுன்னா யார் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு. அதனால் வந்து நான் என்னை சாப்பிட்டு இப்போ நான் ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கிறேன். இது எனக்கு ரொம்ப பயம் கொடுத்த ஒரு விஷயம்னா உசுறு பயம் அளவுக்கு கொடுத்துச்சு. ஏன்னா நமக்கு இப்படியே இருக்குமோ, கிறுகுண்டாயிருமோ, நம்ம தலையில் ஏதோ அடிபட்டுருச்சோ, நம்ம மெண்டல் ஆயிடுவோமோ, நம்ம பிள்ளைய யார் பாப்பா, நம்மளை யார் பாப்பா, நமக்கு சாப்பிட்டேன்னு கூட கேட்க முடியாது, யார் இருக்கா நமக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு மைண்டுக்குள்ளே நிறைய ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஹெல்த்தியாக வந்து உட்காந்துட்டேன். ஆனால் அது மாதிரி நிறைய பேர் கேட்கலாம், இந்த பிளட் இல்லாதனால கூட தலை சுற்றலான்னு சொல்லிட்டு. பிளட்டே வந்து எனக்கு வந்து 12.4 இருந்துச்சு. ஸோ பிளட்டெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிடாதனால அப்படி இருந்ததுக்கு. அதுக்கப்புறம் இப்போ நார்மலாகி நானும் நல்லா ஆகிட்டேன். இதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து வீடியோ வரும். ஸோ இது வரைக்கும் வீடியோ போடாதனால மன்னிச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து ஏன் வீடியோவே இதுக்கப்புறம் போடவே மாட்டீங்களா, ஃபுல் வீடியோ யூடியூபே நீங்கள் பண்ண மாட்டீங்களான்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோக்கு அப்புறம் நம்ம 1 by 1 வீடியோவாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட்டு எங்களுக்கு எப்போவும் இருக்கும். உங்களோட ஆசீர்வாதமும் எனக்கும் என் பிள்ளைக்கு இருக்கும். ஸோ இந்த இதை நான் நம்புகிறேன் முழுமையாக. இதுக்கடுத்து நம்ம ரெகுலர் வீடியோ வரோம். எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாடா.